வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். கொள்முதல் செய்த நெல்லுக்கு பணம் தராவிட்டால் முற்றுகை போராட்டம் நடத்த உள்ளதாக விவசாயிகள் நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இதில் தமிழக விவசாயிகள் சங்கம் நெல்லை மாவட்ட தலைவர் டி பால்துரை தலைமையில் விவசாயிகள் அளித்த மனுவில் மானூர் நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்யப்பட்ட நெல்லுக்கு 4-5 மாதங்கள் ஆகியும் இதுவரை பணம் பட்டுவாடா செய்யப்படவில்லை. உடனடியாக பணம் பட்டுவாடா செய்யப்படவில்லை எனில் வருகின்ற 3/8/2026 தேதி அன்று மானூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனு அளிக்கும் நிகழ்ச்சியில் ஒன்றிய பொருளாளர் மிக்கேல் சாமிதாஸ், ஒன்றிய தலைவர் தேவதாசன், மானூர் ஊராட்சி மன்ற தலைவர் பராசக்தி செல்வின் ஆகியோர் உடனிருந்தனர். நெல்லை கானார்பட்டி மெயின் ரோடு தமிழக விவசாயிகள் சங்கம் ஒன்றிய பொருளாளர் மிக்கேல் சாமிதாஸ் அளித்த மனுவில், நான் கடந்த ஏப்ரல் மாதம் மானூர் நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் விற்பனை செய்தேன். எனக்கு 2,16,000 ரூபாய் வரவேண்டியுள்ளது. வாங்கிய பணத்துக்கு வட்டி கட்ட முடியவில்லை. எனவே மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளேன். எனவே எனக்கு உடனடியாக பணம் கிடைக்க வழி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது. தமிழக விவசாயிகள் சங்கம் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் பால்துரை, மானூர் கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு இதுவரை பணம் பட்டுவாடா செய்யப்படவில்லை. எனவே விவசாயிகள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலைக்கு முயற்சிக்கிற அளவுக்கு மனவேதனையில் உள்ளனர். வாங்கிய பணத்திற்கு வட்டி கட்ட முடியாமல் வட்டிக்கு கொடுத்தவர்கள் வந்து வீட்டில் உள்ள ஜாமான் ஜட்டுமுட்டுகளை ஒதுங்கி வைக்கிற நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்கிறது இந்த அரசு. எனவே விரைந்து அந்த பணத்தை பட்டுவாடா செய்ய கேட்டுக்கொள்கிறேன். ஓகே. பால்துரை, தமிழக விவசாயிகள் சங்கம் திருநெல்வேலி மாவட்ட தலைவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.